அப்படின்றத நம்மளோட கவின்ஸ் அகாடமியோட அச்சீவர் சுதா ஜே டிஆர்பியில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த சொல்ல கேட்டோடனே ராக்டேல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் என்ன அடையாளம் தெரியும். இங்கே வந்து பாடம் ஆன்லைனில் தான் நான் படித்தேன். ஆன்லைனில் படிக்கும்போது வாத்தியாரோட முகங்கள் எங்களுக்கு தெரியாது, குரல் மட்டும்தான் கேட்கும். ஆனால் நான் நிறைய கொஸ்டின் பண்ணுவேன். என்னை எல்லோரும் பார்க்கணுன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்கள நடத்தவே என்ன சந்தேகம் இருக்கோ அப்போவே நான் கேட்டுருவேன். என்னை கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காங்க, இவங்க எப்போ பாரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்களால் கவனிக்க முடியலன்னு. நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் உள்ள சந்தேகத்தை நம்ம அப்பயே தீர்த்துக்கணும். அப்புறம் அப்படிங்கிறது தோல்விக்கு அடையாளம்னு நான் நினப்பேன். அதனால் அப்பப்போ படிச்சிடணும் அப்படின்னு நினப்பேன். என் பேர் சுதா. நான் வந்து கரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு வந்து 10th ரிசல்ட் அன்னைக்கு கல்யாணம். எங்கள் பாட்டி உடம்பு சரியில்லைன்னு என்னை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. எங்கள் அத்தை பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 7 வருஷம் நாங்கள் ஹோட்டல் கடை வச்சுருந்தனால அதில் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்து எனக்கு ரேஷன் கடையில் டெய்லி வேஜஸாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சொந்தக்கார பொண்ணு வந்து பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சித்தி, நீங்கள் 12th போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் ரேஷன் கடையில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே டுட்டோரியலில் போய் +2 2 பாடமாக தான் எழுதினேன். என்னால் எல்லா பாடமும் எழுத முடியல. 2 பாடம் எழுதி எனக்கு மார்க் ஷீட் 3 சீட் இருக்கும். 6 இதுவும் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் பிஎஸ்சிபியிலேருந்து எனக்கு டிகோப் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் போய் நான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நாமக்கல்லில் தான் படித்தேன், மேலாண்மை நிலையத்தில். அதுக்கப்புறம் பிகாமும் எம்காமும் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே தங்கம்மான்னு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்திருந்தாங்க கடைக்கு. அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வந்திருந்தாங்க. அவங்க வந்து கைடெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அங்கே என்னால் இந்த ரேஷன் கடையில் உட்காந்து உங்களை வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, எல்லா நோட்டையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க என்னை கடையை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கேட்கும்போது, நான் 10 வருஷம் அங்கே இருந்ததுனால எனக்கு எல்லாமே மனப்பாடமாக தெரியும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எந்த நோட்டையும் எடுக்காமையே பதில் சொன்னேன். அவங்க எல்லாம் வெரி குட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கம்மாங்கிறவங்க, உங்களுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஏன் டிஎன்பிசி வரக்கூடாது, வாங்க நாங்களாம் டிஎன்பிசி எழுது தான் நான் கோஆப்ரேட்டிவில் இப்படி ஆடிட்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு அவங்க தான் என்னை இழுத்துட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் அந்த இதில் டிஎன்பிசியில் விட்டாங்க. நான் ராஜாஜி, நாலந்தா, சேரன்னு 3 பேட்சில் படித்தேன். ஏன்னா எனக்கு தேடுதல்கள் அதிகம், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அதிகம் ஆகாது. அதனால் தேடி எங்கே எனக்கு திருப்தியாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். அப்போ சேரில் இருக்கும்போது 2 தடவை குரூப் 2ல் வந்து நான் செலக்ட் ஆகிட்டு நான் இன்டர்வியூ கவுன்சிலிங் போகிறதுக்கு நாள் எனக்கு வேக்கன்சி தீர்ந்து போயிடும். அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். 2 தடவை ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி நான் சந்தோஷமாக போனேன். நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவேன், எனக்கு குரூப் 2ல் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போவேன். ஆனால் வேக்கன்சி தீர்ந்து போயிடும், திருப்பி வந்துடுவோம். நானாக என்னை தைரியப்படுத்திக்குவேன், நம்ம இன்னும் ஏதோ ஒரு வேலையை சாதிக்க தான் நம்மளை ஆண்டவன் இதெல்லாம் தட்டி விடுது, நம்ம திருப்பி சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. அவர் 10th தான் முடிச்சிருக்காரு. ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் என்னை படிக்க வச்சார். அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, 2 பேர் தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு எனக்கு கனவு வந்து நான் எந்திரிச்சு உக்காந்துக்குவேன். எல்லோரும் பரிச்சு எழுதுகிற மாதிரி கனவு வரும். எல்லாத்து பேப்பரும் ஃபில்லாக இருக்கும், என்னோடய பேப்பர் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏப்பா என்னாச்சு அப்படிம்பாரு. என்னன்னு தெரிலைங்க, பரிச்சு எழுதுகிற மாதிரியே எனக்கு கனவு வருது, ஆனால் எல்லோரோட பேப்பர் ஃபில்லாக இருக்குது, என் பேப்பர் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு தான் அவர் என்னை படிக்க வச்சார். இவளுக்குள்ளே படிப்புங்கிற ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா படிக்கவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டதுனால படிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. அவளை படிக்க வைக்கணும்னு அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் என்னை படிக்க வச்சார். அதனால் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் ரொம்ப நுணுக்கமாக தான் போய் படித்தேன். என்னை எல்லா வாதியாருக்கும் பிடிக்கும், எனக்கு பேச்சு திறமை இருக்குது. அதே மாதிரி படிப்புலேயும் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் என்னோடய தோல்வியை ஒத்துக்கிட்டு 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சி வாழ்க்கையை இழந்துட்டு நான் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். நானுமே படிக்கலைங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறேன், உங்களோட இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் நல்ல பெரிய பிஸ்னஸ் மேனே, எனக்கு எல்லா எக்கனாமிக் இருக்குது, நான் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னோடய கனவை நிறைவேற்றணும்னு அவர் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த டிஆர்பி நான் ரேஷன் கடையில் வேலை எழுதி கொடுத்துட்டு தான் டிஎன்பிசிக்கு வந்தேன். அதை கிளியர் பண்ணி என்னோடய அமௌண்ட்டெல்லாம் வாங்க போனப்போ அங்கே ஆசை தம்பின்னு ஒரு சூப்பரண்ட் சார் இருந்துட்டு, நீங்கள் இவ்வளோ வேதனைப்படுறீங்க, நம்ம எக்ஸாம் இப்போ வருது, ஒரு 10 நாள் இருக்கும்போது சொன்னார், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க, டிஎன்பிசி படித்தவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் லாஸ்ட்டாக தான் வந்தேன். வேகமாக ஓடி வந்து கடைசி ட்ரெயினில் ஏறி இன்றைக்கி போஸ்டிங் அடிச்சிட்டேன். நான் ராக்டேல் பேட்ச் தான் கடைசி பேட்ச்சு. அதில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் 2 மாதம் தாங்க படித்தேன், அதிகம் படிக்கலை. ஆனால் டிஎன்பிசியில் எனக்கு மேக்ஸ் ரொம்ப கை கொடுத்தது.
ரூம் விட்டு வெளியவே வரமாட்டேன், பெட்ரூம்லேயே இருப்பேன். எனக்கு 3 நேரம் சாப்பாடு டீ காஃபிலாம் வந்துடும். ஹாலுக்கு கூட நான் வரல, 60 நாள் படிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் இவங்கள சும்மா விட மாட்டேன், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். சத்யா மேமுக்கு என்னோடய ஃபோன்னால ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கும். சார்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அந்த சார் நம்பர் கொடுங்க, இந்த சார் நம்பர் கொடுங்க, எனக்கு இதில் டவுட் இருக்குது, அதில் டவுட் இருக்குது. எப்படியோ எல்லாம் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய கணவரை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வாங்க. வெல்கம் சார். உங்கள் பொண்ணுங்களா மேம்? வாங்க மேம், நீங்களும் வாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க. இவர்தான் என்னோட கணவர். ஏன்னா எனக்கு ஒரு படத்தோட டைலாக் தான் ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க கணவரோட துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக பேக் போனாக இருந்திருக்கீங்க. ஸோ மேமோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மேம் பக்கம் நின்னீங்க. ஸோ என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சார். இல்லை, அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஒய்ஃப் நல்லா படிக்கணும் ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுல இருந்தேங்க. அதனால் நம்ம எப்படியோ ஒன்று படிக்க வைக்கல அப்படின்ட்டு வேலைக்கு போகிறத ரிசைன் பண்ணிவிட்டு நீ படித்து ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி எழுத சொல்லி குரூப் 2ல் இல்லை அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய கஷ்டப்பட்டு நாமக்கல்ல எல்லாம் ரூம் எடுத்து எல்லாம் தங்க வச்சுருக்கிறேங்க. தங்க வச்சு கஷ்டப்பட்டேன்னா அவன் படிப்பான், நல்லா படிப்பானா எனக்கு ஒரு ஆர்வத்தில் கொண்டாந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாமக்கல்ல ரூம் எடுத்து சின்ன பிள்ளையாட்ட கொண்டு விட்டு போவோம். அவளுக்கு படிக்கணும். எங்கள் பாப்பா குழந்தை, அதை கூட நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நான் ஹோட்டல் வச்சுருக்கேங்க. ஓரளவுக்கு நல்லா பிஸ்னஸ் நல்லா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டியா, நீ ஜெயிக்கணும், போக மாட்டேன்ட்ட. கடைசியாக உங்கள் அகாடமிக்கு வந்த பிற்பாடு நீ இந்த ஒரு இதை நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் படித்து ஜெயிச்சிட்டா.